ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க போக்கி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் லவ் ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோட ரிலேஷன் தான் நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா காரில் ஹீரோ ஹீரோயின் சண்டை போட்டே வராங்க. ரோட்லேயே சண்டை போட்டு பிரியவும் செஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஏன் சண்டை போட்டாங்க, ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட கதையும் அவ்வளோதான். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், படத்தில் அங்கங்க போற மாதிரி மிருகங்களை வச்சு ஒரு சில கவுண்டர் கொடுத்திருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி படம் முழுக்கவே சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி சிம்புவோட இன்டர்வியூஸும் அதே மாதிரி சிம்புவோட ஆடியோ லான்ச் டைலாக்ஸையும் அங்கங்க வச்சிருக்காங்க. அதுவும் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே தெரியல. இந்த படத்தோட நெகட்டிவ் நிறைய இருக்கு. ஏன் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. இந்த படத்துல இவங்க ட்ரீட் பண்ணிருக்க அந்த லவ் ஸ்டோரியே பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ஏன் சண்டை வந்தது அப்படின்றதே இவங்க பெருசா காட்டல. அதனால இவங்க ஏன்டா சேரணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. இவங்க கிரியேட் பண்ணிருக்க அந்த எமோஷனல் பாண்டிங்கும் நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சரி, படத்துல வர சாங்ஸாவது நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னே தெரியல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கு மேல பண்ணி வச்சிருக்காரு. ஸ்கிரீன் பிளே வைஸ்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாத ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல இந்த எண்டு வரைக்குமே. மொத்தத்துல என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு ஒரு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.